உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அக்டோபர் மாதத்திற்கான கோச்சார கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு, ஒவ்வொருடைய ராசிக்கு மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான நற்பலன்களை கொடுக்க போறாங்க, யோக பலன்களா, அவயோக பலன்களா, அவயோக பலன்களா இருந்தால் அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, ஸோ இப்படியான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது கோச்சாரம் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோள் வந்து கிரகங்கள் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, உங்களுடைய பிறந்த ராசிக்கு அது எந்த ஸ்தானமாக வருது, ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன யோகங்களை கொடுக்கும், என்ன அவயோகங்களை கொடுக்கும், இப்படின்றதெல்லாம் பற்றிலாம் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தைரியத்துக்கும் தலைமை பண்புக்கும் பெயர் போன மேசராசிக்காரர்கள். மேசராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தலைமை பண்பு, பொறுப்புணர்ச்சி, எந்த ஒரு செயலையும் சீராக சிறப்பாக யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்றதுல அதீத மெனக்கெடுதல் படக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா இந்த மேசராசிக்காரர்கள் தான். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு யூனிஃபார்மாக ஒரே ஒரே ஒரு இந்த சொல்லுவாங்க இல்லையா, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் போது தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு. அதை வந்து முழுமையாக நம்பக்கூடியவர்கள், அதன்படி செயல்படக்கூடியவர்கள் யாருன்னா அந்த மேசராசிக்காரர்கள் தான். கடினமான உழைப்பு, ஒரு நமக்கான பொறுப்பை வந்து சரியாக திருத்தமாக நல்லபடியாக செய்யணும் அப்படின்றதுல வந்து அதீதமான மெனக்கெடுதல்கள், ஓவர் திங்கிங் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. அதீதமான யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். மைண்டில் ரெஸ்ட்டுன்றதே இருக்காது. ஏதோ ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு. அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் அது பழகின விஷயமாக மாறிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இப்படிப்பட்ட பண்புகள் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா மேசராசியோட அதிபதி யார் அப்படின்னா வந்து செவ்வாய் இப்போ வந்து இந்த அக்டோபர் மாதம் துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சரியாக சொல்லணும்னா அவர் வந்து துலா ராசியில் இருந்துகிட்ருக்கார். துலா ராசி வந்து உங்கள் ராசிக்கு நட்பு வீட்டில் அவர் இருக்கார். அந்த செவ்வாயோட உங்கள் ராசி அதிபதி செவ்வாயோட புதனும் வந்து 2வது வாரத்தில், அக்டோபர் 2ஆம் வாரத்தில் புதன் வந்து சேர போகிறார். இந்த செவ்வாய் புதன் சேர்க்க இது ஒரு மிக சிறப்பான ஒரு யோக அமைப்பு. அதாவது உங்களோட செயல்களில் புத்திசாலத்துடன் தனத்தோட வேகமும் கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறக்கூடிய அப்படி தான் இருக்கீங்க. அதில் இன்னும் ஒரு மெச்சூரிட்டி அடையக்கூடிய, ஒரு உயர்வு அடையக்கூடிய, ஒரு உங்கள் செயல்களில் ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அந்த நேரத்தில் வந்துடும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய உங்கள் பாக்யாதிபதி, மேஷ ராசிக்கு பாக்கியங்களை வாரி வழங்கக்கூடிய முழு சுபகிரகமான வியாழன் வந்து பார்த்திங்கன்னா அதிசார நிலைக்கு வராரு. அதிசாரம் அப்படின்றது என்ன பார்த்திங்கன்னா, தான் இருக்க ஸ்தானத்தில் வரக்கூடிய நேரத்துக்கு முன்கூட்டியே வேகமாக வந்துடுறது. ஸோ அந்த நிலையில் வந்து குரு பகவான் வந்து கடகராசிக்குள்ளே என்டர் ஆகிறாரு. அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து கடகராசியில் பயணிக்க போகிறாரு. டிசம்பர் வரைக்கும் பயணிக்க போகிறாரு. கடகராசி வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்ச வீடு. குரு வந்து முழு பலம் பெறக்கூடிய வீடு தான் கடகராசி. அவர் 8ஆம் தேதி உள்ளே என்ட்ராகிறதே தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்குலாம் வராரு, புனர்பூச நட்சத்திரத்துலாம் வராரு. ஸோ புனர்பூசம் முதல் 4ஆம் பாதத்தில் வந்து அமர்ந்து மிக சிறந்த மறைஞ்சிருந்த உங்களுடைய யோகாதிபதி குரு அவர் உச்ச பலத்தோடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க வர்றார். குருவுடைய அனுகூல பார்வைகளும் அவருடைய இருப்பும் அவருடைய உச்ச நிலையும் மேசராசிக்காரர்களை வாழ்வில் மிக சிறந்த உயரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்க போகுது. அதாவது ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் புதனோடு சேர்றது, 3 6 சேர்றது, விடாமுயற்சி போராட்டங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்து அதன் மூலியமாக உங்களை வந்து வெற்றியாளர் ஆக்குறது மட்டும் இல்லாமல், உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச வீட்டுக்கு வர்றது. வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள், பொருளாதார முன்னேற்றம் எல்லாத்தையுமே வந்து குரு கொடுக்க ரெடி ஆகிட்டார். உங்கள் ராசிநாதன் வாங்க தயாராகிட்டார். ராசிநாதனுக்கு 10ல் தான் குரு உச்சம் அடைகிறாரு. அப்போ உங்களுக்கு பொருளாதாரம் வந்து நல்ல நிலையில், குரு தான் தனக்காரகன். அதனால் பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவான நிலையை அடைகிறதுக்கு அக்டோபர் மாதம் மிகப்பெரிய துணையாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. என்னங்க எங்களுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் என்ன விரயத்தில் சனி இருந்துக்கிட்டு இருக்காரு, காசு வரப்போகுது கொட்ட போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நான் முன்னாடியே பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன், பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இந்த மேசராசிக்காரர்கள் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சனியுடைய விரயஸ்தானத்திலிருந்து இயக்கிட்டு இருக்கக்கூடிய சனியை நினச்சி பயப்படாதீங்க. அந்த சனிக்கு வந்து சுபகிரக தொடர்புகள் இருக்குது. சுக்கிரன், குரு இவங்களோட தொடர்ந்து இணைஞ்சு பயணிக்கக்கூடிய நிலையில் தான் சனி இருந்துட்டுருக்காரு. இணைந்து பயணிக்கிறதுனா ஒரே ராசியில் இல்லை, திரிகோண தொடர்பு, கேந்திர தொடர்பு, இப்படியான நிலைகள், இப்படியான தொடர்புகள். இந்த தொடர்புகள் சனிக்கு இருக்கிறதுனால
அதிலே முழு சுபகிரகமாக சொல்லக்கூடிய குருவுடைய அனுகூல பார்வையோட அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு அதிசாரத்தில் வரக்கூடிய குருவுடைய பார்வை வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு கிடைக்க போகுது. அப்போ குருவும் வந்து யோக பலனை கொடுக்க போகிறாரு. குரு சனி தொடர்பு திரிகோண நிலையில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இழந்ததெல்லாம் சேர்க்கக்கூடிய திரும்ப அடையக்கூடிய நேரம். இழந்ததெல்லாம் அப்படின்னா காசு பணம் மட்டும் கிடையாது, நிம்மதி, சந்தோஷம், உங்களை விட்டு விலகின உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வந்து சேர்றதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 11ஆம் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் இல்லையா, அந்த ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாபத்து 11ஆம் இடத்து ராகு எப்பவுமே முழு யோக பலன்களை செய்யும். அந்த வகையில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல பலனை செய்யும். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சிறந்த யோக பலனை செய்யும். கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன், அந்த மாத துவக்கத்தில் சுக்கிரன் வந்து கேதுவோடு சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது வீடு மனை வண்டி வாகன யோகங்கள், கடனை தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அந்நியர்களால், அதாவது வெளிநாட்டு நபர்கள், வேற்று அதாவது உங்கள் சொந்த பந்தம் இல்லாமல் வேறு நபர்கள் நண்பர்கள் மூலியமாலாம் நல்ல ஆதாயங்கள் அடைகிறதுக்கான சிறப்பான ஒரு யோக காலம்தான். கணவனுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் நல்ல யோகங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாத கோச்சார நிலை இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான் மேச ராசிக்கு மன வாழ்க்கையை சொல்லக்கூடிய கிரகம். அவர் தான் பொதுவாகவே சுக்கிரன் தான் வந்து கலத்திரக்காரகன் அப்படின்னா திருமண வாழ்க்கையை கொடுக்குறவர்னு அர்த்தம். ஸோ அந்த கலத்திரக்காரன் சுக்கிரன் வந்து ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானம் மனோஸ்தானத்துக்கு வந்து அமரும்போது வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கி கொடுப்பார். இது வந்து குடும்பத்திலையும் நல்ல விதமாக பிரதிபலிக்கும். செல்வாக்கு எல்லாம் உயர்றதுக்கான ஒரு நிச்சயமான ஒரு அமைப்பை அது கொடுத்துட்ருக்காரு. இது போக உங்கள் யோகாதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 6ஆம் இடத்துல அதே மாதிரி இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அக்டோபர் 10ஆம் தேதி வந்து அவர் வந்து கன்னி ராசிக்கு வந்துடுறாரு. ராசிக்கு 6ஆம் இடம், மேச ராசிக்கு 6ஆம் இடம் கன்னி ராசிக்கு வந்து சூரியனோட சேர்றாரு. தனிச்சிருந்தால் தான் பிரச்சனை. அவர் சூரியனோட சேரும்போது உங்கள் யோகாதிபதி சூரியன் உங்களுக்கு வெளியிடங்களில் வச்சு, வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களில் வச்சு உங்களுக்கு நல்ல யோகங்களை கொடுக்கும். வெளிநாடு, வெளியூர் தொடர்புடைய மனிதர்கள் மூலயமா நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சுக்கிரன் வந்து நீசம் கிடையாது, நீச பங்கத்தில் இருக்காரு, நீச பரிவர்த்தனையில் இருக்காரு. அதாவது சுக்கிரன் வந்து கன்னிராசிலையும் அந்த கன்னிராசிக்குரிய புதன் சுக்கிரனுடைய துலா ராசிலையும் இருக்காங்க. அப்போ ஒருத்தரோட வீட்டில் ஒருத்தர் மாறி உட்காந்துருக்கிறது வந்து சுக்கிரனுக்கு நீச பங்க ராஜயோகத்தை கொடுத்துருது. ஸோ இந்த வகையில் எல்லா வகையிலையுமே கோச்சார கிரகங்கள் மிக சிறந்த நிலையிலிருந்து மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போது. 7.5 சனி காலத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு கோச்சார பலன்கள், கிரகநிலைகள், கிரகச்சூழல்கள் சரியான யோக பலன்களை கொடுக்குன்றதுல சின்ன சந்தேகமும் வேணாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய தாரக மந்திரமாக எப்பொழுதுமே இயங்கக்கூடிய நபர் யாருன்னா நீங்க தான். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயத்த யூஸ் பண்ணவே மாட்டீங்க. தைரியமாக என்ன பண்ணுவீங்க, ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களை போய் அடிபணிஞ்சு போ, நீ வந்து நான் சொல்கிறத கேட்டுப்போ அப்படின்னா எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாலும் உன்கிட்ட பணிஞ்சு நிற்க மாட்டேன், நான் துணிஞ்சு தான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை இயக்கக்கூடிய நம்முடைய மேச ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள், அதாவது சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன விஷயங்களை முன்னேற்றமான பாதையை நோக்கி உங்களை செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில மாத பலன்கள் எந்த மாதமாக இருந்தாலும் சரி, சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் ஒரு ராசியில் இருப்பார். இந்த மாதம் ஒரு பிற்பகுதிக்கு மேலே மற்றொரு ராசிக்கு போவார். இது பொதுவாகவே எல்லா மாத ஆங்கில பலன்களை ஃபுல்லாமே அப்படி தான் அவர் செயல்படுவார். அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இந்த மாதம் துவக்கத்தில் சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே இருப்பார்னா கன்னி ராசிக்குள்ளே, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான கன்னி ராசிக்குள்ளே இருப்பார். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவார், பிற்பகுதிக்கு மேலே ஒரு 16ஆம் தேதிக்கு மேலே அவர் எங்கே இருப்பார், கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுடைய துலாம் ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ 6ஆம் ராசியில் ஒரு 15 நாட்களும், அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான துலாம் ராசிக்குள்ளே 15 நாளும் சூரிய பகவான் பயணம் செய்ய போகிறார். இதில் வந்து புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே இயக்கம்தான். மற்ற ஏனைய கிரகங்களும் இதே மாதிரி தான் செயல்படுவாங்க. ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்குன்னு சொல்லி முடிக்கவே குறைஞ்சது நான் விளக்கமாக சொன்னேன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிரும். அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை சொல்லி சொன்னோம்னா நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறது. இப்போ மக்கள் எல்லாமே ஸ்பீடாக இருக்கீங்க. சார் எங்களுக்கு என்ன நடக்க போகுது,
இந்த மாதம் எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன விஷயத்தில் கவனமாகணும், எங்களுடைய எதிர்பார்ப்பு தான். அதை கொஞ்சம் நீங்கள் வீடியோவில் வந்தோடனே ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நடக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு நடக்குது. அப்போ என்ன விஷயம் நடக்குன்னு நாங்கள் ஆர்வமாக காத்திருக்கும் போது நீங்கள் கிரகங்களை நிறையா சொல்கிறீங்க சார். கடைசியில் எங்களோட பாயிண்ட் குறைஞ்சி போயிடுது. கொஞ்சம் பாயிண்ட்டை கொஞ்சம் அதிகமாக எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்க்குற நம்மளுடைய அன்பான வாடிக்கையாளர்கள் நீங்கள் சொல்கிறதுனால இப்போ கிரகங்களை ஷார்ட்டாக முடிச்சாச்சு. ஓகேவா? ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு தான் நாங்கள் உங்களுக்கு சில பலன்கள் சொல்லணும். அந்த பலன்களில் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை, உங்கள் மூலமாக எங்களுக்கும் நன்மை. இதுதான் உண்மை. ஓகேவா? அப்படி பார்க்கும்பொழுது இந்த அக்டோபர் மாதத்தில் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன கவலைகள், என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தும் அப்படியே மாறி உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் மேலே தேவையில்லாமல் ஒரு தேவையில்லாத பழியை சொல்லி உங்களுக்கு ஒரு லாக் ஏற்படுத்தியிருக்காங்க, ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இந்த இடத்துல வேலை பார்த்துக்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான தன்மையை உங்களுடைய நிர்வாகம் உறுதியாக அறிந்து உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. போலியான நபர்கள் உங்களை விட்டு வெளியே போவாங்க. அவங்களுடைய டாமினேஷன் அப்படியே வெளியே போகும். உங்களுடைய ஆதிக்கம் இப்போ செயல்படும். இதான் நிதர்சனமாக நடக்க போகுது. வேலையில் உள்ள பிரச்சனை உறுதியாக உங்களை விட்டு கடந்து செல்ல போகுது. அதேபோல் சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு தொழிலில் பல முதலீடுகள் போட்டாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொழில் செய்வது இவ்வளோ பெரிய கடினமான விஷயமாங்கிறத இந்த 3 வருஷமாக நான் உணர்ந்திருக்கேன். இந்த 3 வருஷமாக நான் ரொம்ப படாத பாடுபடுறேன். வேலையாட்கள் என் பேச்சை கேட்க மாட்டேங்காங்க. நான் வேலையாட்கள் எவ்வளவோ அவங்களுடைய ஸ்டைலுக்கு மாறிட்டேன். முன்னாடியாச்சும் நான் ரொம்ப கோவப்படுவேன், ரொம்ப அதிகாரமாக பேசுவேன், அவங்கள கரெக்டாக கொண்டு போகணுங்கிறக்காண்டி சில ரூல்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ நான் அந்த ரூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேலையாட்களுக்குரிய செயல்பாடுக்கு ஏற்றவாறு நான் என்னை மாற்றிக்கிட்டேன். ஆனால் இன்னும் கூட என்னுடைய வேலையாட்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. வேலை நிறைய பெண்டிங் இருக்குது, பிஸ்னஸில் நிறைய கஸ்டமர்கிட்ட நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துடன் சில போராட்டங்களை, சில மன அழுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு தொழிலில் உள்ள போட்டி, பொறாமை பிரச்சனை, வேலையாட்கள் பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சாதகமாக வேலை பார்ப்பாங்க. எப்படி நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுடைய வேலையாட்கள் உதவியாக இருந்தாங்களோ, ஆரம்பத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு கரெக்டாக நடந்து உங்களை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்தாங்களோ, அதே ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயத்தில் அதுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு செயல்பாடு, ஒரு டீமாக அமைச்சு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்கங்கிறது இந்த மாதம் நடக்கப் போகிறது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். கடன் சுமைகள் உறுதியாக குறையும். கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கு இருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட பேச முடியல, நிறைய சிக்கலில் மாட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த சிக்கல்கள் உங்களுக்கு நிவர்த்தியாக போகிறது. மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக படிப்பீங்க. மேசராசி மாணவர்கள் படிக்கவே மாட்டேங்காங்க. எப்படா நல்லா படிப்பான்னு தெரில, எதுக்கு எடுத்தாலும் பட்டுன்னு கோவப்படுறான் என் பிள்ளையை என்னால் புரிய வைக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்படுற நம்முடைய அருமை பெற்றோர்களுக்கு சொல்வது என்னென்னா, உங்கள் குழந்தை மேசராசியாக இருந்தால், மேசராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது, அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தை உறுதியாக இந்த மாதத்தில் சிறந்த மாணவன் என்று பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பேரையும் புகழையும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய முன்னேற்ற பாதை இருக்க போகுது. அதே போல் ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கொள்ளன்னு சொல்லி வந்தாங்கன்னா, இந்த போட்டி வருதுமா நான் கலந்துக்கலாமான்னு கேட்டாங்கன்னா உறுதியாக கலந்துக்கொள்ள சொல்லுங்கள். போட்டியில் வெற்றி பெறுவாங்க, ஒரு அங்கீகாரம் வரும். அதன் மூலமாக அவங்க அடுத்த கட்ட படிப்புக்கு அது உதவியாக இருக்கும். ஓகேவா? அரசாங்க சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்க போகுது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய மேசராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட
உறவுகளுக்குள்ள 3ஆம் நபர்களுடைய தலையீடு இருக்காமல் நீங்கள் பாதுகாத்துக்கிறணும். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுடைய தலையீடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை போய் பிரச்சனைகளை போய் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குள் சில விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திடுவாங்க. அதனால் உங்களுடைய பிரச்சனை நீங்களே உட்கார்ந்து பேசுங்க. 3ஆம் நபர்களாகிய உறவுகளாக இருந்தாலும் சரி, நட்புகளாக இருந்தாலும் சரி, யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஒற்றுமை அதிகப்படும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணணும். வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவதாக இருந்தால் வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ், பொருட்களுடைய தரம் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. பழைய வண்டி வாங்குவதாக இருந்தால் இந்த மாதம் பழைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த கவனமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை சிறப்பாக செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை முழுமையாக கைப்பற்றி கொள்ள வேண்டும், எந்த தெய்வத்தை முழுமையாக நம்பி நீ தான் என் பொறுப்புன்னு சொல்லி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய மேசராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க காவல் தெய்வ வழிபாடை பின்பற்றுங்க. நீங்கள் காவல் தெய்வ வழிபாடை எவ்வளோ தூரம் கைப்பற்றி நீ தான் எனக்கு உறுதுணை அப்பா, நீ இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் காவல் தெய்வத்தை முழுமையாக நம்பி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நடக்கப் போகின்ற இன்னல்கள் எல்லாம் தகத்தெறிந்து ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயமாக உங்களுடைய காவல் தெய்வம் உங்களுக்கு முன்னாடி இருந்து காப்பாற்றுவாங்க. நிதர்சனமான விஷயம், நம்பிக்கையோடு செய்யுங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னாவே வேகமாக செயல்படக்கூடியவர்கள். ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை செய்து முடித்தே தீருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அந்த வேகம் தான் பிரச்சனை, அந்த வேகம் தான் நல்லது. நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த வேகம் இவங்களுக்கு பெரிய லெவலில் பயன்படுது. இவங்களுக்கு நேரம் சரியில்லாத போது அந்த வேகமே இவங்களை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானத்தில் 2 கிரகங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு கேந்திரத்தில் கிரகம் இருந்தாவே போதும்னு சொல்லுவோம். அப்போ கோச்சாரத்தில் முக்கியமாக மேஷ ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. அதே போல் 7ஆம் இடத்தில் செவ்வாய், ராசியாதிபதியே செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்க போகிறார். இதுக்கு மேலே இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன வேணும் உங்களுக்கு? எல்லா விதமான விஷயங்களும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மேஷராசி என்பது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசியில் இருக்கவங்களுக்கு இப்போ 7.5 சனி நடக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனைகள் இருக்குது. இல்லைன்னா சொல்லலை, கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அந்த வேலை பிரச்சனை எப்படி இருக்கும்னா, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களை போட்டு இழுத்து மாட்டி விடுவாங்க. 4 பேர் செய்ய வேண்டிய வேலை நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும். என்ன செஞ்சாலும் பிரச்சனை தான் இருக்குது, அந்த வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, இது மாதிரிலாம் இருந்ததே கிடையாது, ஏதோ ஒரு மாதிரி பிரச்சனையோடு தான் வாழ்க்கை ஓடுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் அழகாக அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு நிம்மதியாக அப்பாடா இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு சூப்பராக நல்ல பொசிஷனில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதே போல் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் சரி அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு, கவலையே படாதீங்க. நீங்கள் இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா முதல் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கூப்பிடுறோம், வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம், அந்த மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை உடனே கிடச்சிரும். அட்லீஸ்ட் ரிசல்ட்டாக சொல்லுவாங்க, இருக்குது இல்லைனா சொல்லுவாங்க. நிறைய பேர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாவது நான் நிம்மதியாக அடுத்த வேலையை பார்ப்பேன் சார், அதுவும் தெரியாமல் பெரிய டார்ச்சராக இருக்குது, கிடச்சிரும் நினச்சி இருக்கிற வேலையில் தான் போயிருமோன்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர் சென்று டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்க்கறவங்களுக்கு நிறைய ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். வேலையில் பிரச்சனை இருக்குது இல்லைன்னுலாம் சொல்லலை, கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அதேமாதிரி கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இங்கே இருக்கவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது.
அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். ஒன்று ஆகும்னா ஆகும், எல்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். அதெல்லாம் எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு, கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு அதை முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த அக்டோபர் மாதம். நீ கல்யாணமே ஆகலை, செவ்வாய் தோஷம் இருக்குன்ட்டாங்க, ராகு தோஷம் இருக்குன்னாங்க, நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஆகலை, என் பையனுக்கு ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு விலக்கு இருக்குது. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துலையே செவ்வாய் வரார். அதனால் களத்திர ஸ்தானத்திலே ராசியாதிபதி வரும்போது கண்டிப்பாக நடக்காத திருமணங்கள் கூட நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நெருக்கடி, நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு தொழிலில் பலவிதமான நெருக்கடிகளோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பழைய மாதிரிலாம் பிஸ்னஸ் இல்லை, பயங்கர காம்படிஷன் ஆகிடுச்சு, பயங்கர ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்குது, கடன் மட்டுமே கட்டிகிட்டு இருக்கேன், எதுவும் சேர்க்க முடியல, பணம்லாம் வருது இருந்தாலும் அதில் பிரச்சனை தான் இருக்குது, கடன் அதிகமாக போயிட்டே இருக்குது, கடன் ஏறிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய மேஷராசியில் உள்ள தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய மாதம், நிறைய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய மாதம். ஏன்னா குரு பகவான் உச்சம் பெறார், உச்சம் பெற்று 7ஆம் பார்வையாக 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருவாய். அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அதே போல் தொழிலில் வர வேண்டிய பணம், வராத பணம் நினச்சிட்டு கூட வரலாம் வரும். அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தீர்வு உண்டு. வீடே விற்க முடியல சார், வீடு விற்றா என் பிரச்சனை தீர்ந்துடும், இடம் விற்றா என் பிரச்சனை தீர்ந்துடும், சில பேர்லாம் இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தீர்வு. வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம், அதையும் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. நல்ல சூப்பரான வீடு கிடைக்கும். இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை சார் காசு இல்லை சார், அது இல்லை சார், இது இல்லை சார் புலம்புறீங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் முயற்சி செய்வது சிறப்பு. ஏன்னா நம்ம எல்லாமே மைண்டில் அது நடக்காது இது நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரம் தான். 7.5 சனி ஆரம்பித்ததுனால அப்படி தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடு வண்டி வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, அடுத்த குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு யோசனை நிறைய பேருக்கு போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம். சில பேருக்கு அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு நடக்கலை அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஒரு வாட்டி டாக்டர் கூட போய் பாருங்கள், தப்பு இல்லை. அடுத்த குழந்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ள காலகட்டம். 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த 2ஆம் திருமணம் எப்படின்னா, கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கக்கூடிய நேரம். அதே போல் 2ஆவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நாளாக கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த 2ஆம் திருமணம் நடைபெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் 24ஆம் தேதி 25ஆம் தேதி, அந்த நாட்களில் எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க, புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி, அது மட்டும் இல்லாமல் 17 18ஆம் தேதி பண வரவுகள் வரும். அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப நல்ல நாளாக யூஸ் பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதே போல் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் மேஷ ராசி என்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் குபேர வழிபாடு செய்வது நல்லது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் வேறு, தீபாவளி மாதம் வேறு, அதாவது குபேர வழிபாடு செய்வது நல்லது. பக்கத்தில் ஏதாவது குபேரன் கோயில் இருந்தால் போயிட்டு வேண்டுங்க. கண்டிப்பாக குபேரன் செல்வத்தை மட்டும் கொடுக்க மாட்டார், எல்லா விதமான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் அனைத்து விதமான இன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குபேர பெருமான். அதனால் அவரை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மேஷ ராசி என்பர்கள். மேஷ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் 3 நட்சத்திரம், அஸ்வினி பரணி கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்திலயும் பாத்தீங்கன்னா கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் பகவான், அடுத்து சூரியன் பகவான். இந்த 3 கிரகங்களின் தன்மைகள் அதிகமாக இருக்கும். கேது, சுக்கிரன், சூரியன் இந்த 3 தன்மைகளும் அதிகமாக இருக்கும் போது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த 4 கிரகங்களின் மேக்சிமம் 4 கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஆக்குபை பண்ணிடும். அதனால இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பா இருப்பாங்க. அதே மாதிரி
யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே சென்சிட்டிவா ஆயிடுவாங்க. சென்சிட்டிவ் மீன்ஸ் பாத்தீங்கன்னா இவர்களை தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாது. தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா இவர்கள் கெட்டதே செஞ்சிருந்தா கூட அதை அவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடாது. நீ செய்யறது தப்பு, இந்த இடத்துல நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது எடுத்து சொன்னோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய மனநிலையை புண்படுத்தி கொண்டதை தனக்குத்தானே ஒரு சின்னதா ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து தனக்குத்தானே சில தேவையில்லாத ஒரு செயல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உடையவர்கள். ஏன்னா இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கமும் சூரியன்னா இந்த ராசியில உச்சம் பெறதுனால அந்த செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து செயல்படும் போது மிகப்பெரிய அளவுல அந்த விறுவிறுப்பு, ஒரு தன்மானம் அதிகமாக இருக்கும். அந்த தன்மானத்தை எந்த நிலையிலையும் இவர்கள் விட்டு கொடுக்காத ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவர்கள் வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களாகவோ இல்ல கன்னி ராசியை சேர்ந்தவர்களாகவோ இருந்தாங்க அப்படின்னா அவர்கள்கிட்ட இவர்கள் எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னே இருக்காது. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த சண்டையை நிப்பாட்டிடலாம் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். ஆனா அந்த காரியத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவர்களை பார்த்தாலே ஏதோ ஒண்ணு குற்றம் சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல பயணிச்சிட்டு இருக்கிறார். மாதத்தின் இறுதியில 8ஆம் இடத்திற்கு வரப்போறாரு. அதனால கடந்த 2 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுவதற்குண்டான ஒரு சாதகமான அமைப்புகள் இருந்திருக்கு. நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகங்கள்லாம் திருமணமாகி நல்ல லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். இப்போ அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திற்கு வர போறார். கிட்டத்தட்ட ஒரு மாதத்தின் இறுதியில தான் 28ஆம் தேதி தான் வர்றாரு. அதனால பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். அதனால அந்த திருமண உறவுல சின்ன கசப்பான அனுபவங்களோ இல்ல தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ ஏற்படுறதுக்கு அதிகமா இருக்கும். இந்த மேஷ ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள், வம்பு, வழக்குகள் இதுல மெயினா அங்க போய் இருப்பாங்க. இவர்களை அதுல இருந்து நம்ம பிரிச்சு கொண்டு வந்து ஒரு தனிமைப்படுத்தணும், ஒரு நல்ல ஒரு சாந்தமான ஒரு மனிதராக மாத்தணும் அப்படின்னு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் இந்த மேஷ ராசி என்பர்கள் அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய அதனால இவர்களுக்கு ஏதாவது இழப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதியும் கூட, அந்த அஷ்டமாதிபதியும் கூட. அதனால நீங்க இந்த வம்பு வழக்குகளை நோக்கி பயணிக்க உறவுகள், பொருட்கள், பணங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு நஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு 8ஆம் தேதியே நீச்சமாக போறார். நீச்சமாகிறதுனால குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து அந்த வருமானத்தின் மூலமாக நீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு பிளான் போட்டு வச்சிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே கொஞ்சம் கைகூடாம சில தேவையில்லாம ஒரு டிராபேக்கா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருமே அந்த குடும்பஸ்தானம் சொல்லியாச்சுனாலே அம்மா, அப்பா, மாமியார், மாமனார், கணவன், மனைவி, குழந்தைகள், அடுத்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள், அடுத்து எல்லாரையும் சார்ந்ததுதான் குடும்ப உறவுகள். அந்த குடும்பஸ்தானம் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். இந்த குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வழக்குகளை உங்க மீது தொடர்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல போயிட்டு அவர் நீச்சமாகிறார். அப்படி இருக்கும்போது உங்களை வேணும்னே உசுப்பேத்துறதுக்கே, நான் முதல்லயே சொன்ன மாதிரி தன்மானத்தை நீங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாதவாறு தான் பார்த்துப்பீங்க. அந்த மாதிரி தன்மானத்தை சீன்ற மாதிரி சில விஷயங்களை இந்த குடும்ப உறவுகள் உங்கள் மீது பழி சுமத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மேஷ ராசி என்பர்கள். யார்கிட்டையும் போய் தேவையில்லாம பேச்சு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை
மாத்திரம் செஞ்சுட்டு நீங்க அமைதியா இருந்தாலே இந்த மாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்றது வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். அவர்கள் மூலமாக ஒரு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஒத்துழைப்பு, அவங்களும் நீங்களுமா சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த மாதத்துல ஒன்று சேருவாங்க. அந்த ஒன்று சேரும் போது ஏதோ ஒரு சில விஷயங்களையோ செயல்களையோ செய்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்படி உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். அதே சமயத்துல அவர்கள் மூலமாக சில ஒத்துழைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் இருக்க போகுது. நமக்கு தேவை முக்கியமான இடம் பாத்தீங்கன்னா வேலை தான். மேடம் வேலையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை சம்பந்தப்பட்ட இழப்புகள் இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். எப்ப பார்த்தாலும் பக்கு பக்குன்னு இருக்கு, வேலைக்கு போனாலே எனக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, இல்ல நம்மளால அந்த வேலையில கண்டினியூ பண்ண முடியாம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கு. இந்த மேஷ ராசி என்பவர்கள் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. தன்னுடைய தொழிலுக்கும் தன்னுடைய வேலைக்கும் மட்டும்தான் அஞ்சி நடுங்குவார்களே ஒழிய வேற யாரா எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி யாரையும் மதிக்காதவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். ஆனா தன்னுடைய வேலை தன்னுடைய தொழில் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு 100 மடங்கு அடிபணிந்து போகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த வேலையில சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து அதுல இருந்து எல்லாம் நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். அதே சமயத்துல உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சியும் ஒரு இரட்டிப்பாக ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் உடைய லெவலை கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஒரு இடத்துல நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளுடைய சேமிப்பை வேற இடத்துலயாவது இன்வெஸ்ட்மெண்டா போட்டா நமக்கு ஏதாவது வருமானம் வருமா, அந்த மாதிரியாக யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இல்ல ஒரு புதிதாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா ராகு திசை குரு திசை இது ரெண்டும் தான் நடந்துட்டு இருக்கும். ராகு திசை அதிகப்படியான பொருளாதார வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது. அதே சமயத்துல ஒரு பக்கம் இழப்புகளையும் உறவுகள் சம்பந்தப்பட்ட இழப்புகளையும் இந்த ராகு திசை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். அதே சமயத்துல இந்த குரு திசையாகப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளையும் அடுத்து பாத்தீங்கன்னா சில விரயங்களையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. வெளிநாட்டு வாய்ப்புகளுக்காக நீங்க அதிகப்படியாக அங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. யாருக்காவது பணம் கொடுத்து அந்த விசா வாங்குறது, இல்ல அந்த படிப்புக்காக சில தேவைகளை நிறைவேற்று, இந்த மாதிரியாகலாம் உங்களுடைய பணங்கள் பாத்தீங்கன்னா கடல்ல போட்ட தண்ணி மாதிரி கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். கடல்ல தண்ணியை ஊத்தினாலும் நமக்கு தெரியாது, உப்பு போட்டாலும் தெரியாது, எங்க போட்டாலும் எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு திசை காலகட்டத்துல நீங்க எந்த இடத்துல செலவு பண்றீங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புரியாத புதிரா தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது விஷயத்துல நீங்க காலை வைக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய இந்த மேஷராசி என்பர்கள் தொழில்ல போட்டு பாதிக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா இவர்களுடைய ஜாதகப்படி தொழிலுடைய அமைப்பே இருக்காது. ஆனா தொழில் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில செஞ்சுட்டு தேவையில்லாத ஒரு இடர்பாடுகளையும் நஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ராகு திசை குரு திசையில பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய வளர்ச்சியில அதிகப்படியாக அக்கறை காட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த அக்டோபர் மாசம் அந்த குழந்தைகள்னால ஏதாவது சில தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் வெளியூருக்கு போறதுக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கும் அடுத்த திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல உங்களிடமிருந்து வெளியில போகிறதுக்கும் உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக சில சங்கடமான அனுபவங்கள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட கால அளவுல மிக குறுகிய அளவு தான், நீங்க இவ்வளவுதான் பேசணும், நீங்க ரொம்ப வளவளன்னு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இவ்வளவுதான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்றதுனால ரொம்ப குறுகிய கால அளவுல பேசுறதுனால கொஞ்சம் நிறைய விஷயங்களை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு முக்கியமான விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது தவிர நிறைய விஷயங்கள் இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தமாக
குழந்தை பேரு சம்பந்தமாக இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க இந்த என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்க, இப்பதான் உங்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகம் எழுதலாம் தாராளமாக. இல்ல அவங்களுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.